ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் ஃபில் ஆஃப் பாவர்ட்டி. இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதியிருக்கிறாங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம பொயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர், ரொமான்டிக் ஏஜ் ரொமான்ஸ்க்குன்னே பேர் போனவர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இவர் வந்து 7th ஏப்ரல் 1770 வந்து கொக்கர்மாத் இங்கிலாந்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க வெல் நோன் பொயட் டியூரிங் ரொமான்டிக் ஏஜில் இவங்க ரொம்பவே வெல் நோன் பொயட்டாக இருந்திருக்கிறாங்க. லிரிக்கல் பேலட்ஸ் இவங்களோட ஃபேமஸான ஒர்க் லிரிக்கல் பேலட்ஸ். இது யார் கூட கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க, ஐ மீன் கொலாபரேட் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கால்ட்ரிட்ஜ் கூட சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் தென் போம் பற்றி பார்த்துடலாம். இது ஒரு நரேட்டிவ் போம். இதில் நரேட்டருக்கு நமக்கு நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இதில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் தான் மெயின் கேரக்டர். இந்த போம் எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1902 எழுதியிருக்காங்க. இந்த போம் ஃபுல்லாகவே யாரை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் ஆர்ஃபன் கேர்ளை பற்றி தான் இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தியான போம் தான். 15 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி பார்த்தலாம் வாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு நம்மளோட நரேட்டரும் போஸ்ட் பாய்னா அதை யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் மேன் டிரைவிங் த கேரேஜ், ஒரு கேரேஜை டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறவரை போஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே நரேட்டர் இருக்காரு, அந்த போஸ்ட் பாய் அந்த கேரேஜை டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கை டார்க் ஆகிடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராமியான ஈவினிங் டைமாக இருக்குது. ஸ்கை டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம நரேட்டருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு டிஸ்ட்ரெஸிங்கான நாய்ஸ் அவர் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது போகிற வழியெல்லாம். ஆனால் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த போஸ்ட் பாய்கிட்ட ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. அந்த கேரேஜை ஸ்டாப் பண்ணி என்ன இந்த சவுண்டு எங்கேருந்து வருது, என்ன சவுண்டு அப்படின்னு பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போஸ்ட் பாயும் கீழே இறங்கி பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, நத்திங், எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்படியாக அந்த சவுண்ட் இல்லை, எங்கேருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க டிரைவிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நரேட்டருக்கு மறுபடியும் அந்த நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் அந்த பாய்கிட்ட சொல்லி அந்த கேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இந்த டைம் நரேட்டரே கீழே இறங்குறாரு. கேரேஜிலேருந்து கீழே இறங்கி ஒரு லிட்டில் கேர்ள் பார்க்குறாரு. ஒரு கேர்ள் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிளார்க் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மனம் உடஞ்சி போய் அவங்க அழுதுட்ருக்குறாங்க. அந்த கிளார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே நம்மளோட நாட்டிலலாம் நம்ம ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குளிர் டைமுக்கு, அதே மாதிரி ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸை நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடுற ஒரு கிளாத், அந்த நம்மளோட அந்த குளிருக்கு எதமாக போடுற ஒரு ட்ரெஸ்ஸை கிளார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிளார்க் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அந்த நரேட்டர் இந்த கேர்ள்கிட்ட கேட்குறாரு, எப்படி உன்னோட கிளார்க் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒரு கேரேஜோட வீலில் மாட்டி என்னோட கிளார்க் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த நரேட்டர் நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் ட்ரஹாம்லேருந்து வரேன், நான் அந்த இடத்துக்கு போகணும், நான் மறுபடியும் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் சொல்கிறாங்க. சரி, எப்போ நீ என்னோட கேரேஜ்லேயே வேணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வராங்க. நரேட்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்கள சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நரேட்டர் கேட்குறாரு, நீ ட்ரஹாமில் இருக்கிற உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட நேம் ஆலிஸ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, நான் ஒரு ஆர்ஃபன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் நான் ட்ரஹாமில் என்னோட பிலாங்ஸ் எல்லாமே ட்ரஹாமில் தான் இருக்குது, நான் ட்ரஹாமை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாரோஃபுல்லாக இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களோட கிளார்க் கிழிஞ்சு போச்சு இல்லையா, அதனால ரொம்பவே சோகமாக அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க கண்டினியூ ஜேர்னி அந்த
அவங்க வந்து ஜேர்னியை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆலிஸ் வந்து நம்ம நரேட்டருக்கு பிஹைண்டாக உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட சாரோஃபுல்லான ஸ்டோரியை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே நம்ம நரேட்டர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நரேட்டருக்கு அதை பார்த்ததும் ரொம்பவே சாரோஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு. அவங்களோட சஃபரிங், அதாவது ஆலிஸோட சஃபரிங்கை பார்த்து இவர் ரொம்பவே சாரோஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த நைட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. நம்ம நரேட்டரும் ஆலிஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நரேட்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நீ இந்த கிளார்க்கை பார்த்து பார்த்து தானே அழுவுற, அது வந்து உன் கூட இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு கிரிஃபாக தான் இருக்கும், ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆலிஸ் சொல்கிறாங்க, இது ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இருக்கிற கிளார்க்கு, மொத்தமாகவே எனக்கு இந்த ஒரே ஒரு கிளார்க் மட்டும்தான் இருக்குது, அதாவது வின்டர் சீசனுக்கு யூஸ் பண்ணுற, குளிருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸு அவங்கக்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம நரேட்டர் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலிஸ்க்கு வந்து ஒரு நியூ கிளார்க் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. ஆஃபர் பண்ணதும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வொரீஸ் எல்லாமே கொஞ்சம் போகுது. நம்ம ஆலிஸ் வந்து நம்ம நரேட்டரை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ்டான எமோஷனில் இருக்காங்க. ஒரு டியர்ஸ் அழுகுறாங்க, அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளைம் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளைம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட டீப்பான கிராட்டிடியூடை வந்து அவங்கள்ட்ட காட்டிட்டு, அதாவது ரொம்பவே நன்றி சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆனந்த கண்ணீரோட நமக்கு வந்து ஒரு புது கிளார்க் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. நம்ம நரேட்டர் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, ஆலிஸோட சாரோஸ் எல்லாமே டர்ன்ட் இன்டு ஜாயாக மாறிடுச்சு. அவளோட சாரோ ஃபுல்லாகவே ஜாயாக மாறிடுச்சு. அவள் வந்து அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுற கேர்ள் மாதிரி ஹாப்பினஸோட டான்ஸ், அவங்க வந்து ஹாப்பியாக வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து போகிறாங்க. நம்ம நரேட்டர் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, நரேட்டருக்கு வந்து நம்ம ஆலிஸ்ட்ட இருந்து ஒரு பிளெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதா வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆலிஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அழுகிறத நிப்பாட்டிட்டு ரொம்பவே லைட் ஹார்ட்டடோட, அவங்க கிளார்க் வந்து கிழிஞ்சு போச்சுன்னு ரொம்பவே சோகமாக இருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து அவங்க ரொம்பவே லைட் ஹார்ட்டடோட ஒரு லைட் ஸ்டெப்பு வந்து அப்படியே எடுத்து வச்சு மெல்ல மெல்ல நடந்து போகிறாங்க. அவங்க பின்னாடி திரும்பி பார்க்காம மறுபடியும் வந்து அவங்க வந்து நடந்து அவங்க இடத்த நோக்கி போகிறாங்க. ஆலிஸ் வந்து நரேட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, தேங்க்ஸ் டு த நரேட்டர் அண்ட் லெஃப்ட் வித், அவங்க ஒரு ஆனந்த கண்ணீரை வேற நம்ம நரேட்டர் முன்னாடி கொடுத்துட்டு போனாங்க. நரேட்டர் வந்து அதுக்காக வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. இனிமேல் வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையில் வந்து இதே மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து அவள் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ்க்காக நம்ம நரேட்டர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அண்ட் அவர் இன்னும் கேட்குறாரு, என்ன ப்ரேயர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவள் என்கிட்ட கொடுத்துட்டு போன அழகான மெமரிஸ் எல்லாமே எனக்கு மெமரபிளாக இருக்கணும், அவளோட வாய்ஸ், அவளோட கைண்ட்னஸ், அவள் என்கிட்ட ஷேர் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு மெமரியாக இருக்கணுமே தவிர என்னோடய லைஃப்பில் வந்து நான் திரும்ப ஆலிஸை வந்து பார்க்கவே கூடாது, அந்த ஒரு லிட்டில் ஆர்ஃபன் கேர்ளை வந்து நான் திரும்ப பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிக்கிறாரு. இவ்வளோ தான் போமோட சம்மரி. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.